இங்கேருந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது கேட்டு க்ளோஸில் இருக்குது. நிற்கிற போலாமா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 9th February. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெடில்ஸில் இருக்கிற புழல் ஏரிக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இப்போ நம்ம கிண்டி கத்திவாரா ஃப்ளைஓவர் வந்துட்டோம். இப்போ நாம் காசி தேட்டர் அந்த ஃப்ளைஓவர் வந்திருக்கோம். ஃபியூல் ஃப்ரீயாக தான் இருக்குது, பே போட்டுக்கலாம். ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு. ஏர்லாம் வேண்டாம், ஆமாம் கரெக்டாக தான் செக் பண்ணிட்டோம். கிளம்பலாம். இப்போ நம்ம MMDA சிக்னல் கிராஸ் பண்ணிட்டோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்கிட்ட போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரோடை வந்து ரஃப் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால் ஒரே தூசாக பறக்குது. இப்போ இங்கே பரவாயில்ல. இப்போ நாம் திருமங்கலம் VR மால் அந்த லொக்கேஷன் தான் இப்போ வந்திருக்கோம். திருமங்கலம் ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் இது. இப்போ நம்ம பாடி ஃப்ளைஓவரில் இருக்கோம். நம்ம ஃப்ளைஓவர் மேலே ஏறக்கூடாது. மேலே ஏறி லெஃப்ட்டு போனோன்னா நம்ம அம்பத்தூர் எஸ்டேட் தான் போவோம். நம்ம கீழே போனால் தான் ஸ்ட்ரைட்டாக ரெட்டில்ஸ் போக முடியும். இப்போ நம்ம குளத்தூர் ஃப்ளைஓவர் மேலே போகிறோம். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்டேரி தெரியும், குளத்தூர் ரெட்டேரி ரெண்டுமே தெரியும். வியூ பார்க்கலாம் எப்படி தெரியுதுன்ட்டு. இப்போ சன்ரைஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரைட்டில் நான் காமிக்கிறேன், தெரியுதான்னு பாருங்கள். நல்லா ப்ரைட்டாக அழகாக இருக்குது. இந்த லெஃப்டில் பாருங்களேன். இப்போ வரப்போகிற ஃப்ளைஓவர் பார்த்தீங்கன்னா மாதவரம் ரவுண்டானாவோட ஃப்ளைஓவர். நம்ம பிரிட்ஜுக்கு மேலே ஏறணுன்னா நேராக மாதவரம் தான் போவோம். நம்ம பிரிட்ஜுக்கு கீழே போகணும். பிரிட்ஜு கீழே போயிட்டு லெஃப்ட்டில் திரும்பினா தான் ரெட்டில்ஸ் டுவர்ட்ஸ் தடா ஆந்திரா போகிற ரோடு. ரைட்டில் திரும்பிங்கன்னா மூலக்கடை சென்ட்ரல் அப்படியே போயிடலாம். ரெட்டில்ஸ் இங்கேருந்து 8 kilometers போட்டிருக்காங்க போட்டில். நம்ம வீட்டில் கிளம்புனதுலேருந்து இப்போது பார்த்தீங்கன்னா டைம் 7 ஆகுது. ½ hourல நம்ம இந்த லொக்கேஷன் வரைக்கும் இப்போ ரீச் ஆகிருக்கோம். நம்ம லெஃப்ட்டில் திரும்ப போகிறோம். லெஃப்ட்டு தான் நம்ம தாம்பரம் பைபாஸ் போகிற ரோடு. நம்ம இப்போ புழல் ரீச் ஆக போகிறோம். வரக்கூடிய சிக்னலில் லெஃப்ட்டு திரும்பின உடனே நம்ம பிளேசஸை ரீச் பண்ணிடலாம். நல்லா கோல்டாக இருக்குது, கிளைமேட்டு சில்லுன்னு இருக்குது. நம்ம பிளேஸை ரீச் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட்டில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு புழல் ஏரியோட அந்த டாப் வியூ. சில பேர் வாக்கிங் போயின்னு இருக்காங்க. இந்த சிக்னலில் நம்ம லெஃப்ட்டு திரும்பணும். லெஃப்ட்டு உள்ளே நேராக போனோன்னா ரெடில்ஸ் போயிடும். இங்கேருந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வியூ. நிறைய பைக்கர்ஸ் இருக்காங்க. இங்கே ஒரு சின்ன கேட்டு வரும். அந்த கேட் வழியாக தான் நம்ம என்ட்ரி ஆகணும். புழல் நீர் தேக்கம் இந்த இருக்குது பாருங்கள். கேட்டு க்ளோஸில் இருக்குது. இங்கே இருக்குது சின்ன கேட்டு. இதுதான் நம்ம லேக் போய் பார்க்குறது என்ட்ரன்ஸ். நம்ம மேலே போயிடுவோம்.
அவ்வளோ பைக் இருக்குது. இப்போ நம்ம புழல் ஏரி மேலே தான் இருக்கோம். இதிலே வந்து ஒரு ரோடு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு போகலாம், லாங்கு ஸ்ட்ரெச்சு. நான் ஏற்கனவே வந்திருக்கேன் ப்ரீவியஸாக. இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே மார்னிங் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இது டெட் எண்டு தான் இந்த ரோடு. நான் அப்படியே உங்களுக்கு இந்த ரோடை ஃபுல்லாகவே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன். டெட் எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். இது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. இந்த ரோடு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக லாங் ஸ்ட்ரெச் இருக்கும். பட் ஆனால் நம்ம திரும்ப ரிட்டன் இந்த ஒன் வே இப்படி தான் வந்தால் ஒன்றும் வேறு வழி இல்லை. எல்லோரும் வாக்கிங் தான் போயிட்டு வராங்க, நம்ம மட்டும் தான் பைக்கில் போகிறோம். தண்ணி இந்த சீசன் 2020 நிறைய மழை இருந்ததுனால தண்ணி இப்போ ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு நான் வேறு இடத்துல நிப்பாட்டிட்டு தண்ணியும் ஃபுல்லாக காமிக்கிறேன். ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த லேக்கில் மேலே சில ஐஸ்கிரீம் ஷாப்பு, சில ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே வந்துடுவாங்க. ஈவினிங்லேயும் இங்கே கூட்டமாக தான் இருக்குது. இங்கே சில பேர் ஸ்விம் பண்ணுறாங்க. ஸ்விம்மிங் ட்ரைனிங் பண்ணுறாங்க. சின்ன பசங்க, சின்ன கேர்ள்ஸ்லேருந்து எல்லாருக்கும் ட்ரைனிங் தராங்க. இங்கே பார்க்கும்போதே தெரியும் லாஸ்ட்டில் வரைக்கும். ஆழம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் பெரியவங்க வந்து சின்ன பசங்களுக்கு ஸ்விம்மிங் ட்ரைனிங் தராங்க. அது சார்ஜபிளான்னு தெரியல, இங்கே பார்க்கும்போது தெரியும். இந்த லாங்கில் வரைக்கும் போயிட்டு வராங்க பாருங்கள். சில ஒருத்தர் அதிலே யோகா மாதிரி பண்ணுறாரு. நம்ம இன்னும் இப்போ கண்டினியூ பண்ணுற ரோட
இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் பாயிண்ட்டாக தான் இருக்கும். கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு சில்னஸ் அதிகமாக தான் இருக்குது. சைக்கிளிங்கும் பண்ணுறாங்க சில்ட்ரன்ஸை கூட்டு கொண்டு வந்து. சென்னையில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வாக்கிங் மாதிரி போகணும் அப்படின்னு ஒரு அட்வென்ச்சர் மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிளேஸ் சூட் ஆகும். இதுதான் என் டிக்கெட் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வெளியில் போகலாமா, ரோடு இருக்குது. பிடிக்கிற போகலாமா? ஊருக்குள்ளே போமா? சரி. இப்போ இதுதான் நம்ம எண்டு கேட்டு. இதுக்கப்புறம் போனால் ஊருக்குள்ளே தான் போகன்றாங்க. நம்ம திரும்பிப்போம். இந்த கேட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 o'clock மேலே க்ளோஸ் பண்ணுறாங்களாம். இப்போ லேக் இங்கேருந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு இடம் பெஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் வாங்க ஃபேமிலியாக. நம்ம திரும்ப ரிட்டர்ன் போகலாம். போகும்போது உங்களுக்கு லெஃப்டில் ஏரி வியூ பார்த்துனே வாங்க. திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். நான் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு இனிமேல் அடிக்கடிக்க வரும் நம்ம சேனலில். சென்னைக்கு மிக அருகில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியாக ஒரு நல்ல பிளேஸ்.